ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். முத்தமிழ் கலைஞர் ஐயா அவர்களுடைய பேருந்து நிலையம். இது வந்து நம்ம சிஎம் ஐயா வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜூன் 3ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து தான் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 492 கோடி மதிப்பில் 4 வருஷமாக கட்டப்பட்ட இந்த திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது. நமது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் மே 9ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் ஜூன் 3ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ளது. தமிழ்நாட்டிலேயே முத ஏசி பஸ் ஸ்டாண்ட்னா அது இது தாங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே 8 பிளாட்ஃபார்ம்லேயும் லிஃப்ட்டு மற்றும் எக்ஸ்குலேட்டர் வசதிகள், பாத்ரூம் வசதிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து போயிடலாம். ஆனால் இந்த புது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறது 10 கிலோமீட்டர்ஸ் ஆகும். மற்றபடி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒர்த்து. உள்ள இன்டீரியர் ஒர்க், வெளியே எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாராவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பார்த்தீங்களா, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது 1ஆவது பிளாட்ஃபார்ம்லேருந்து 8ஆவது பிளாட்ஃபார்ம் வரை இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து திருப்பதி, பெங்களூர். செகண்ட் பிளாட்ஃபார்ம் சென்னை. மீதி எல்லா பிளாட்ஃபார்ம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பக்கத்து ஊர். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பிளாஸ்ட். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வணக்கம். இது வந்து நாங்கள் வந்து திருச்சியில் மிக பிரம்மாண்ட முறையில் பஸ் பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு தேதி எத்தனை 18. ஆனா 18-19 பஸ் ஏற வந்தோம், பஸ் இல்லன்றாரு வாட்ச்மேனு. நல்லா பாருங்க. நாளைக்கு பெரம்பு இது தென்மலை நாடு வத்தனாக்கோட்டையில கிடா விட்டு எல்லாரும் வந்துருங்க. கொடூரமா ஏர்போர்ட்ல இருந்து இந்திரா பயிலு கடா இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.